திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு 2 அவைக்கும் அவர் தான் தலைவர். டிஆர் பாலு இருந்தாங்க, அவர் எடுத்துட்டாங்க. எல்லாமே திமுக கட்சி சேர்ந்ததுதான். திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்தில் தொடர வேண்டுமா சொல்லுங்க. குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல் நிறைவேற்றி தருவீங்களா? ஆக இன்றைய தினம் இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று குறிப்பிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. புதுசு புதுசா வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. அந்த 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காலத்தினால்தான் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை தமிழகம் வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக வருவதற்கு அடித்தளம் விட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அண்ணா திமுக பொன்விழா கண்ட கட்சி. நேற்றைக்கு துவங்கிய கட்சி அல்ல, பொன்விழா கண்ட கட்சி. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதியாக இருக்க வேண்டும்.